Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, example 2.44. The product of three consecutive terms of a geometric progression is 343 and the sum is 91/3. Find the three terms சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம த்ரீ கான்ஸ்டிடியூட் டேர்ம்ஸை என்னென்னு வச்சுக்கிட போகிறோன்னா ஏஆர் ஏஆர்னு சொல்லி வச்சுக்கிட போகிறோம். ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஏஆர் என்பது உங்களுக்கு அடுத்தடுத்த வர ப்ராடக்ட் ஏஆர் ஸ்கொயர்னு சொல்லும். ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி இது ஏஆர் பவர் -1 வரும். ஸோ ஏஆர் பவர் -1 வரும். ஸோ அதை தான் நம்ம ஏஆர்னு எழுதிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை வந்து ப்ராடக்ட் பண்ணாச்சுன்னா 343 வரும்னு சொல்லிக்கோங்க. ஸோ ஏஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 343. ஸோ இந்த ஆரும் கேன்சல் ஆகிரும். ஸோ 3a³ இஸ் ஈக்குவல் டு 343. ப்ரைம் பேட்ரிசேஷன் பாருங்கள். இதில் வந்து 3 போகாது. ஸோ 7 போடுங்க. 7 போட்டிங்கன்னா 7 4s are 28 வரும். ஸோ 4 ஒரு 6 பேலன்ஸு 63. ஸோ 7 9s are 63. 9 போட்டிங்கன்னா 49 ஆயிரும். 7 இங்கே ஒரு 7, ஏன்னா 7 7s are 49. 7 1. ஸோ 7³ அந்த மாதிரி வருது. ஸோ பவர் சேமாக இருந்தாச்சுன்னா பேஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ = 7 சொல்லி கிடச்சிட்டு. இப்போ நம்மளுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சம் பண்ணாச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் பண்ணாச்சுன்னா 91/3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 91/3. ஸோ இதில் வந்து ஏ காமன் எடுத்துருக்கேன். ஸோ 1/r + 1 + r இஸ் ஈக்குவல் டு 91/3. ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து ஃபுல்லாக ஆறாக கொண்டு வரணும் கீழே வந்து. அப்படி பார்க்கும்போது கீழே ஒரு இடத்துல மட்டும் தான் 6 இருக்குது, 1/r மட்டும் இருக்குது. ஸோ 1 6 காலியாக இருக்குது. ஸோ மேலே வந்து 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1. இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கீழே 6 இல்லை, அதனால் நம்ம ஒரு 6 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 × r. ஸோ இந்த 6 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா r² ஆயிரும். ஏன்னா அதில் கீழே 6 இல்லை, அதனால் 6 நீங்கள் போட்டிங்கன்னா r² ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 91/3. ஸோ 7 ரெக்கன்சைல் கொண்டு போயிட்டீங்கன்னா 1 + r + r² இஸ் ஈக்குவல் டு 91/3 × 7 சொல்லிட்டு வரும். 1/7. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா 13 வரும். ஸோ 13/3. 1 + r + r² r இஸ் ஈக்குவல் டு 13 சொல்லிட்டு வரும். ஸோ அந்த 13 இந்த பேர் போயிட்டுனா இங்கே ஒரு 3 இருக்கும். அந்த 3 இந்த பக்கம் போயிடும். ஸோ 3 × 1 + r + r² இஸ் ஈக்குவல் டு 13r அப்படி ஆயிரும். ஸோ 3 + 3r + 3r² இஸ் ஈக்குவல் டு 13rன்னு சொல்லிட்டு வந்துடும். இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 3 + 3r + 3r² - 13r இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது செப்பரேட் ஆச்சுன்னா -10 ஆயிரும். ஸோ 3r² - 10r + 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே 9 10 இருக்குது. அப்படி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 9 1s are போகும். உங்களுக்கு 9 1s are 9. ஸோ கீழே மைனஸ் வரணும்னா ரெண்டத்துலேயும் நீங்கள் மைனஸ் போட்டிங்கன்னா வரும். மேலே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 மட்டும் வரும். செப்ரேட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிங்கன்னா -9 -1 -10 தான் கிடைக்கும். ஸோ நான் இங்கே இந்த 3 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு யூ ஹேவ் டு டிவைட் இட் பை 3. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து -3 ஆயிரும். இது அப்படியே இருக்கும். ஸோ r - 3 r - 1/3 அப்படி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா r - 3 இஸ் ஈக்குவல் டு 3r - 1 இஸ் ஈக்குவல் டு 0. r is equal to 3, 3r - 1 is equal to 0 ஆயிரும். ஸோ 3r is equal to 1, r is equal to என்னென்னா 1/3. r வந்து 1/3. ஸோ நமக்கு r வந்து 2 வகையில் கிடச்சிருக்கு. 2. இப்போ நம்மளுக்கு சீக்வன்ஸ் என்னென்னா a/r a/ar சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை மொத்தம் சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்களுக்கு a வந்து 7 அது தெரியும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 7/r என்பது உங்களுக்கு நான் இப்போ எதை போட போகிறேன்னா when a is equal to 7 r is equal to 3 போட போகிறேன். ஸோ அப்படி போட்டேன்னா a/r உங்களுக்கு 7/3 ஆயிரும். 7 × 3 ஆயிரும். ஸோ தட் இஸ் equal to 7/3 then 7 3s are 21. ஸோ இது போயிட்டே இருக்கும். அடுத்தது அடுத்தது பாருங்கள் 7/3. நம்ம 3 டைம்ஸ் எடுத்தனால இந்த மாதிரி போட தேவையில்லை. இப்போ அடுத்தது பாருங்கள் இன்னொரு டேர்ம் இருக்குது. when a is equal to 7 r is equal to 1/3 அப்படின்னு ஆச்சுன்னா 7/1/3 வரும். 7 அடுத்தது 7 × 1/3. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது 3 மேலே வரும்போது 3/1 ஆயிரும். தட் இஸ் 21 ஆயிரும். இங்கே 7 இருக்கும். அடுத்தது 7 × 1/3 7/3 வரும். ஸோ இது முன்ன டேர்ம்ஸ். ஸோ த ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் GP இஸ் 21 7 7/3 அல்லது
7/3 7 and 21. ஸோ அவ்வளோதான், அவங்க கேட்ட இந்த ஜிபிஏ நான் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேங்க்யூ.